அண்ட் பகவந்த் கேசரி திரைப்படம் பொறுத்த வரைக்கும் தெலுங்கு படத்துக்கே உகந்த மாதிரியான பல ஹீரோ எலிவேஷன்ஸும் நம்ப முடியாத காட்சிகளும் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல அந்த காட்சிகளை எல்லாம் நீக்கிட்டு, அந்த கதைய மட்டும் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்களா? இல்ல அதையுமே இதுல அப்படியே கொடுத்திருக்காங்களா? அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ரோர் வந்ததுக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸோட மைண்ட் செட்டா இருக்கிறது, இது தளபதியோட படம். அது எந்த மாதிரி படமா இருந்தாலும் நாங்க கொண்டாட போறோம். அது ரீமேக்கா இருந்தாலும் பரவால்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. பட் ஜெனரல் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டா இருக்கிறது, இது விஜய் அவர்களுடைய கடைசி படம். இது புது படமா இருந்தா சந்தோஷம். அப்படிங்கிறதா தான் இருக்கு. பகவந்த் கேசரி திரைப்படம் பொறுத்த வரைக்கும் அது விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுற ஒரு படமா தான் அமைஞ்சிருக்கும். அதனால ஸ்ரீலீலாக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் அந்த படத்துல கொடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா மம்தா பைஜுக்கு இந்த படத்துல ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அங்க ஸ்ரீலீலாக்கு சித்தப்பாவா பாலகிருஷ்ணா அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஸோ இங்க வந்து விஜய் அவர்கள் சித்தப்பாவா நடிக்கிறாரா இல்ல அண்ணா ரோல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடிக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. காரணம் என்னன்னா விஜய் அவர்களுக்கு இந்த அண்ணா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி வர சென்டிமெண்ட் எப்பவுமே ரொம்பவே ஒர்க் ஆயிருக்கு. அது வந்து திருப்பாச்சியா இருக்கட்டும், இல்ல சிவகாசியா இருக்கட்டும், இல்ல வேலாயுதமா இருக்கட்டும், நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியும். ஸோ மேபி மம்தா பைஜுக்கு அண்ணாவா நடிக்கிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் ரோர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ரீமேக்கா இருக்குமா இல்லையா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க.